பட்டா சிட்டா எஃப்எம்பி எல்லாமே கிரவுண்ட் ரீடிங்கோட எப்படி சிங்க் பண்ணுறீங்க? வணக்கம், நான் உதயகுமார், சர்வே ஸ்பெஷலிஸ்ட்டு. பட்டா, சிட்டா, எஃப்எம்பி இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் அளவுகள் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாலரன்ஸ் இருக்குது. இவ்வளோ அளவு இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாலரன்ஸ் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 1 சென்ட் இந்த மாதிரி டாலரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நில அளவு மேற்கொள்ளும் போது ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ வித்தியாசப்படுதுங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான். நம்ம டிஜிட்டல் லேண்ட் சர்வே பண்ணும்போது நம்மளோட நிலத்தோட அளவுகளை நம்ம துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு காலத்துக்கும் அழியாத ஒரு ரெக்கார்டாக நம்ம ஒரு ஸ்கெட்சாக நம்ம ஃபைலில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பிளாட் சைஸ் குறைஞ்சிருது, ஏன் ஆகுது? நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட அளவுகளை செக் பண்ணும்போது குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஒரு நிலத்தை வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது நம்ம ஒரு டிஜிட்டல் லேண்ட் சர்வேயரை அணுகி பக்காவாக என்ன அளவு இருக்குது, 4 மூலையும் 4 சைடும் வந்து என்ன அளவு இருக்குது, பிளாட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு அக்யூரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே இது ஒரு ரெக்கார்டாக கிரியேட் பண்ணிக்கலாம்.